ப்ரப்போசிஷன் முன்னிடைச்சொல். ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையுடன் இணைக்கும் சொல். இது நான்கு முன் பயன்படுத்தும் சொற்கள். 7. கன்ஜங்ஷன் இணைப்புச் சொல். இரண்டு வார்த்தைகளை அல்லது இரண்டு வாக்கியங்களை இணைக்கும் சொற்கள். 8. இன்டர்ஜெக்ஷன் ஆச்சரியச் சொல். மனிதர்களின் சந்தோஷம், வருத்தம் போன்றவைகளை வெளிப்படுத்தும் சொற்கள். ஆர்டிகல்ஸ் சுட்டிடைச்சொல். ஏ அண்ட் தி இவைகளை ஆர்டிகல்ஸ் என்கிறோம். இது இரண்டு வகைப்படும். 1. டெஃபினட் ஆர்டிகல்ஸ். 2. இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். 1. டெஃபினட் ஆர்டிகல்ஸ் த அந்த இந்த புகழ் வாழ்ந்த விஷயங்களை பற்றி பேசும் பொழுது த பயன் படுத்த இண்டும். இதுவரை இங்கிலீஷ் கிராமர் வீடியோ 4 விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து பேசும் பொழுது இந்த விவரங்களில் சரியாக பேச முடியும். இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. ப்ரப்போசிஷன் முன்னிடைச்சொல். ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையுடன் இணைக்கும் சொல். இது நான்கு முன் பயன்படுத்தும் சொற்கள். 7. கன்ஜங்ஷன் இணைப்புச் சொல். இரண்டு வார்த்தைகளை அல்லது இரண்டு வாக்கியங்களை இணைக்கும் சொற்கள். 8. இன்டர்ஜெக்ஷன் ஆச்சரியச் சொல். மனிதர்களின் சந்தோஷம், வருத்தம் போன்றவைகளை வெளிப்படுத்தும் சொற்கள். ஆர்டிகல்ஸ் சுட்டிடைச்சொல். ஏ அண்ட் தி இவைகளை ஆர்டிகல்ஸ் என்கிறோம். இது இரண்டு வகைப்படும். 1. டெஃபினட் ஆர்டிகல்ஸ். 2. இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். 1. டெஃபினட் ஆர்டிகல்ஸ் த அந்த இந்த புகழ் வாழ்ந்த விஷயங்களை பற்றி பேசும் பொழுது த பயன் படுத்த இண்டும். இதுவரை இங்கிலீஷ் கிராமர் வீடியோ 4 விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து பேசும் பொழுது இந்த விவரங்களில் சரியாக பேச முடியும். இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. ப்ரப்போசிஷன் முன்னிடைச்சொல். ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையுடன் இணைக்கும் சொல். இது நான்கு முன் பயன்படுத்தும் சொற்கள். 7. கன்ஜங்ஷன் இணைப்புச் சொல். இரண்டு வார்த்தைகளை அல்லது இரண்டு வாக்கியங்களை இணைக்கும் சொற்கள். 8. இன்டர்ஜெக்ஷன் ஆச்சரியச் சொல். மனிதர்கள்